எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். லாஸ்ட் வீக் கிராஜுவலா ரைஸ் ஆன மார்க்கெட்டு, லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஃபால். திடீர்னு இந்த ஃபால் வரதுக்கு என்ன காரணம்? யுஎஸ் சைனா ட்ரேட் டீல்னாலயா? இல்ல ரஷ்யா யுக்ரைன் வார் டென்ஷன்னாலயா? இல்ல வந்து ரூபி வந்து நியூ லோ ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதனாலயா? இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல்ல வந்து ஏதாவது இஷ்யூவா? இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன் வரும். நியூஸ்ன்னு பொறுத்தளவுக்கு இதுல ஏதாவது ஒரு நியூஸோட இம்பாக்ட் தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கும். திருப்பியும் வந்து ரைஸ் ஆகும். பட் இந்த நியூஸோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? எவ்வளோ தூரம் அந்த நியூஸ்னால மார்க்கெட் ஃபால் ஆகும்? எங்கிருந்து எந்த நியூஸ் வந்து வருதும் அப்படிங்கிறது ஒரு ரீட்டெயில் ட்ரேடரால தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. பட் ஒரு ரீட்டெயில் ட்ரேடர் எப்போதுமே டெக்னிக்கலா முன்கூட்டியே மார்க்கெட்ட கணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள்க்கு தேர்ஸ்டே நம்ம போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகலாம். நாளைக்கு வந்து எஸ்பெஷலி பேங்கிங் செக்டார் வந்து கரெக்ஷன் ஆகலான்ட்டு வியாழக்கிழமை சொல்லியிருந்தேன். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருந்தது. ஸோ இது எதனால? ஒரு 3 ரீசன் வந்து சொல்லியிருந்தேன். டெக்னிக்கலா இந்த ரீசன்னால மார்க்கெட் ஃபால் ஆகும். அது மட்டும் இல்ல, நிஃப்டி வந்து சப்போர்ட் கீழ ஃபால் ஆச்சுன்னா எது சப்போர்ட்? 26,050 தான். மார்க்கெட் ஃப்ரைடே வந்து எக்ஸாக்ட் லோ 26,052. இது எதனால அப்படிங்கிறத ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸா நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். பிரேக் அவுட் குடுத்துட்டு அதுக்குண்டான ஆல்மோஸ்ட் டார்கெட் நியர் பைல ட்ரேட் ஆகுது. டோஜி மாரி ஃபார்ம் ஆயிருக்கா? இதே போல சென்செக்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட் வந்து அகைன் வந்து மேல ரைஸ் ஆகலாம். வந்து கீழ ஃபால் ஆகலாம். 26,050ங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டா. ஸோ இப்ப பார்த்திருப்பீங்க. பிராக்டிகலா இதுல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்னா, ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் எப்போதுமே அடுத்த நாள், அது அடுத்த வாரம் இப்ப நீங்க வந்து வீக்லில பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் வீக் ஆர் டேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் டே வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. 1. 2வது இந்த பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்க. ஒரு பிரேக் அவுட் வந்து எவ்வளோ தூரம் போகும்? அந்த டார்கெட் பிரெடிக்ஷன் வந்து தெரியணும். கரெக்ட்டா அந்த டார்கெட் லெவல்ல ஒரு டோஜி கேண்டில் வந்துச்சுனாலும், மார்க்கெட் கரெக்ஷன் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்ப நிஃப்டி எப்படி கரெக்ட்டா ரீடெஸ்ட் ஆயிருக்கு. அதே மாரி பேங்க் நிஃப்டியுடைய பெஸ்ட் சப்போர்ட்னா 58,550 தான். ஸோ இந்த லெவல் தான் பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். ஈவன் தோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து கேப் அப் ஆனா கூட, பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னா 58,550 தான். ஸோ நிஃப்டி நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆனா பெஸ்ட் சப்போர்ட் நிஃப்டிக்கும் பெஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 25,990 தான் பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அப்சைட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது அடுத்த வாரம் 26,320, 26,580 இந்த லெவல் வரைக்குமே தொடர்ந்து இந்த பிரேக் அவுட் வந்து பாசிட்டிவா தான் இருக்க போது. ஸோ நியூஸ்ங்கிறது எப்படி வேணாலும் வரலாம். இப்ப வந்து நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரஷ்யா, யுக்ரைன் வார் வந்து ஒரு 28 அம்ச கோரிக்கைகளோட ஒரு பீஸ் அக்ரீமென்ட்க்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ இது இது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்கினாரியோ. இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இது ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்கினாரியோ தான். ஃபைன். ஸோ நிஃப்டியும் சரி, ஸ் பேங்க் நிஃப்டியும் சரி. நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டியினுடைய பெஸ்ட் சப்போர்ட் 58,500. இதுல வந்து லாஸ்ட் வீக் வந்து ரொம்பவே வொர்ஸ்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது மெட்டல் செக்டார் தான். மெட்டல் செக்டார்ல ட்ரேட் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா மெட்டல் செக்டார்ல பாருங்க, லாஸ்ட் ஃப்ரைடே கூட மெட்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுவரைக்கும் சைட்வேஸ் அப் ட்ரெண்டா இருந்தது. இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாரி நடந்திருக்கா? சி ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாரி நடந்திருக்கா? ஆல்ரெடி இது வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து டிசம்பர் 3 வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ நிஃப்டி மெட்டல் செக்டார்ல செல்லிங் பிரஷர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. 9,500 அண்ட் 9,340ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அடுத்த வாரம் இன்கேஸ் மேல ரைஸ் ஆனா கூட இந்த ரீடெஸ்ட் இந்த பிரேக் அவுட் ஆன இடம் வரைக்கும் ரீடெஸ்ட் எடுத்து கூட திரும்பியும் கீழ ஃபால் ஆகலாம். இதுக்கு அடுத்து பாசிட்டிவா இருக்கிறது அப்படின்னா, அது பேங்கிங் செக்டார் தான். பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டில் நோ பாசிட்டிவான ஒரு வேல தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வந்து அகைன் திரும்பவும் அப்சைட் வந்து ரைஸ் ஆகலாம். அதர்வைஸ்ல அகைன் ஐடி அண்ட் பார்மா செக்டார் வந்து ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. பார்மா செக்டார பொறுத்தளவுக்கு லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாரி ஃபார்ம் ஆகி, ரீசென்ட்டா இப்ப பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா?
ஸோ ஃபார்மா செக்டார் அடுத்த வருஷம் ஒரு ஸ்ட்ராங்கா அப்சைடு வந்து ரைஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இதே போல ஐடி செக்டாரும் ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் ட்ரெண்ட்ல கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தினுடைய ட்ரெண்ட்ல சப்போர்ட் எடுத்து அப்சைட்ல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஐடி செக்டாரும் ஸ்ட்ராங்கா நெக்ஸ்ட் வந்து ஒரு 47,800 வரைக்கும் அப்சைட்ல வந்து ரைஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கமாடிட்டி மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிட்டு வித்தின் இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிட்டு அகைன் அப்சைடு போகும்போது இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்குதா? கரெக்ட்டா 5,500ங்கிறது ரீடெஸ்ட் எடுக்குதா? இப்ப இங்க ஃபால் ஆகுறது கூட கரெக்ட்டா இந்த ட்ரெண்ட் பேசிஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. கிளியரா. இத இன்னுமே டைம் ஃப்ரேம் வந்து ரெட்யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வேல தான் க்ரூட் ஆயில் வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. அப்ப இன்கேஸ் மார்க்கெட் வந்து மேல ரைஸ் ஆச்சு அப்படின்னா 5,300ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகே. 5,300, 350ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு டைமும் க்ரூட் ஆயில் வந்து இந்த ட்ரெண்டுடைய சைட்ல வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, இங்க பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, அடுத்த லெவல் வந்து இந்த லோவையும் பிரேக் பண்ணுது. அகைன் அடுத்த லோ வந்து கிரியேட் பண்ணுது. அதே மாரி தான் இப்ப இந்த இடத்துல லோவையும் கிரியேட் பண்ணியிருக்கு. 5,150ங்கிறது சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் மேல ரைஸ் ஆச்சுன்னா, 5,350ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு 4 ஹவர்ல பிரேக் அவுட் ஆனா மட்டும் தான் கிளியர் பிரேக் அவுட்டா இருக்கும். சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு பொசிஷனல் ட்ரேட் பண்றவங்க சைட்வேஸ் டவுன் சைட்லயே இருங்க. ஏன்னா, வித்தின் இந்த ரீஜனுக்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங் நடக்குது பாருங்க. லாஸ்ட் ஒரு 10 டேஸா வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஃபைன். இதே நம்ம கோல்டு வந்து பார்க்கும்போது, கோல்டு ஆஃப்டர் இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம், இந்த சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட்ல வித்தின் இந்த சேனல் இதுக்கு ஈக்குவலா இப்படி வைக்கணும். எப்போதுமே இந்த இந்த வேல தானே ட்ரேட் ஆகுது. see ஒவ்வொரு டைமும் இந்த ட்ரெண்ட டச் பண்ண உடனே மார்க்கெட் மேல ரைஸ் ஆகுது. இங்கேயே ரைஸ் ஆகுது. அகைன் இந்த இடத்துல டச் பண்ண உடனே இங்கேயே ரைஸ் ஆகுது. ஸோ இதுக்கு ஈக்குவலா இந்த இடத்துல வச்சு பாருங்க. ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு சேனல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த சேனல் வந்து டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மட்டுமே ஃபர்தரா டவுன் சைடு வந்து ஃபால் ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல டவுன் சைடு வந்து சப்போர்ட் வந்து 1,20,500ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா இருக்குது. இது பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ஃபர்தரா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஓகே. ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டிய பொறுத்தளவுக்கு கிளியர் பிரேக் அவுட் 25,990 வரைக்குமே பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். 26,050ங்கிறது இம்மீடியேட் சப்போர்ட். அப்சைட்ல திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.